வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ராமேஸ்வரத்திற்கு காரில் சென்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் இன்று காலை தூத்துக்குடி விமான நிலையம் சென்னையிலிருந்து புறப்பட்டு இன்று கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை காலையில ஒரு 7:30 மணி அளவுல தூத்துக்குடி விமான நிலையம் வந்திருக்கிறாரு. வந்த அவர் அங்கிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து ஒரு பிரைவேட் வாகனத்துல கிளம்பி சென்றிருக்கிறாரு. செங்கோட்டையனுடைய வருகை ரகசியமாகவே இருந்தது. வழக்கமாக விமானத்துல முன்பதிவு செய்பவர்களுடைய பட்டியல்ல இவருடைய பெயர் இல்லை. அதாவது நாளை பயணிக்கணும்னா அதுக்கு முன்தினம் பதிவு செய்வாங்க. அப்போதுதான் அந்த விஐபி லிஸ்ட்ல அவங்க பெயர் வரும். இவர் இன்று அதிகாலை முன்பதிவு செய்து காலை அங்கிருந்து பயணித்து வந்திருக்கிறார். அதனால இவர் வரக்கூடிய தகவல் உளவுத்துறைக்கு கூட தெரியாத அளவிலேயே இருந்திருக்கிறது. இங்கிருந்து இவர் வாகனத்துல புறப்பட்டு சென்றதுக்கு பிறகு இது தொடர்பாக விசாரிக்கும் போது திருச்செந்தூருக்கு வந்ததாக சொல்லப்பட்டது. ஆனா அவருக்கு இதுவரைக்கும் திருச்செந்தூருக்கு வரல. தொடர்ந்து இது சம்பந்தமா நான் விசாரிச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியா சொல்றாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில இருந்து பிரைவேட் வெஹிக்கிள்ல இங்கிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அவர் ராமேஸ்வரம் சென்றிருக்கலாம், பிரதமருடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாம இன்று மாலை மதுரையிலிருந்து சென்னை செல்வதற்காக இவருடைய பெயர்ல டிக்கெட் ஆனது முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையனுடைய தூத்துக்குடி வழியாக ஒரு பயணம் செய்த சம்பவம் தூத்துக்குடியில அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் முழுமையாக தெரிய வரல. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி கணேஷ்.